வெல்கம் அகெயின். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் வரிசையாக திட்டமிடுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு ரியல் டைம் ப்ராப்ளமை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கிறதுக்கான ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் தான் வந்து லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் குள்ள போயிடுவோம். ஒன் பை ஒன் நான் ஜென்ரல் டாபிக் தமிழ்ல எடுக்க போறேன். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம். ஸோ லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் ஒன் எக்ஸாம்பிள் சம்ஸையும் பார்ப்போம். ஸோ இன்ட்ரடக்ஷன். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் என்பது ஒரு கணித முறையாகும். இது ஒரு குறிப்பிட்ட இலக்கை, அதாவது நமக்கு ஒரு ஆப்ஜெக்டிவ் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஜெக்டிவை அதிகபட்சம் மேக்சிமம் அல்லது குறைஞ்சபட்சம் மினிமம் செய்ய ஒரு குறிப்பிட்ட வரம்புகள் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் கொடுப்பாங்க. உள்ள போது என்ன தீர்வு என்பதை கண்டுபிடிக்க உதவும். அதாவது இந்த லீனியர் ப்ரோக்ராமை மேக்சிமம் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு பிசினஸ் நடக்குது. அந்த பிசினஸ்ல உங்களுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். அதாவது நம்மளுடைய ப்ராஃபிட் நம்மளுக்கு அப்ஜெக்டிவ்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு அந்த அப்ஜெக்டிவ், அதாவது அந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம மேக்ஸிமைஸ் பண்ண போறோங்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராமிங் டூல் தான் வந்து இந்த லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற சாட் ஜிபிடியா இருக்கலாம், ஏஐ இருக்கலாம், இல்ல நிறைய அப்ளிகேஷன்ஸ், நிறைய ப்ரோக்ராமிங் எல்லாமே வந்து இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்கை பேஸ் பண்ணி தான் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆகுறீங்க, இல்லைன்னா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஆகுறீங்க, இல்ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆகுறீங்க, எல்லாத்துக்குமே வந்து இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டலைசேஷன் ஆகும்போது நீங்க ஒரு கோடிங் பண்ணணும்னா இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க கோட் எழுதும்போது இந்த ஃபார்முலா வச்சுதான் நீங்க கோட் எழுதுவீங்க. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் அந்த கோட் ரன் ஆகும். அந்த கோட் மூலியமா தான் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் லீனியர்ங்கிறது வந்து டிகிரி ஒன். ஸோ எந்தெந்த ஈக்குவேஷனுக்கெல்லாம் நம்ம வந்து டிகிரி ஒன்னா இருக்கோ அதெல்லாம் வந்து லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். ஏன் லீனியர் ஈக்குவேஷன்னா இதுக்கு பவர் ஒன்னு இருக்கு. ஸோ எந்தெந்த ஒரு ஈக்குவேஷன் எல்லாத்துக்குமே பவர் ஒன், டிகிரி ஒன்னு வருதோ அது எல்லாமே ஒரு லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இதுவே இங்க பவர் டூ அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து பைனாமியல் ஈக்குவேஷன்ஸ். பவர் த்ரீ ஆர் ஃபோர் அந்த மாதிரி போச்சுன்னா அது வந்து பாலிகானியல் ஈக்குவேஷன்ஸ். அதெல்லாம் வந்து நீங்க அல்ஜிபிரிக் டாபிக் வரும்போது டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் என்பது ஒரு கணித முறையாகும். இது ஒரு குறிப்பிட்ட இலக்கை, அதாவது ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்ஜெக்டிவ்ஸ் எப்படி கொடுப்பாங்க? Z is equal to 4x plus 3y. இது நம்மளுக்கு ஒரு அப்ஜெக்டிவ். இந்த ஜட்டுங்கிறத நம்மளுடைய அப்ஜெக்டிவ். இதை நம்ம மேக்சிமைஸ் வேல்யூவா கண்டுபிடிக்கிறோமா இல்ல மினிமைஸ் வேல்யூமா கண்டுபிடிக்கிறது இந்த ஜட். இந்த ஜட் தான் வந்து நம்மளுடைய அப்ஜெக்டிவ். ஸோ இது வந்து இந்த எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது வேரியபிள்ஸ். ஸோ இந்த வேரியபிள்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஜட் வேல்யூ இருக்க போகுது. ஸோ இந்த அப்ஜெக்டிவை அதிகபட்சம் மேக்சிமமா இல்ல குறைஞ்சபட்சம் மினிமஸா செய்ய குறிப்பிட்ட வரம்புகள் கன்ஸ்டைன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கன்ஸ்டைன்ஸ் வந்து என்னன்னு கொடுப்பாங்கன்னா, எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, இப்படின்னு நமக்கு ஒரு வரம்புகள் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த Z வேல்யூக்கு இன்னொரு சில கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ, இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு த்ரீ, இப்படின்னு நமக்கு ஒரு சில கன்ஸ்டன்ட்ஸ் வரம்புகள் கொடுப்பாங்க. ஸோ அந்த வரம்புகளை வச்சு இந்த ஜெட் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக் சம்ஸ் நான் சொல்றேன். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் டெஃபினேஷன் புரிஞ்சிச்சுல உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து நோக்கம்.
அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் எதை வந்து நம்ம அதிகபட்சமா இல்ல குறைஞ்சபட்சமா விரும்புறோமோ அதை தான் வந்து நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஜட்டுங்கிறது ஒரு லாபமா இருந்துச்சுன்னா அது ஆப்வியஸா வந்து அதிகமாகும். ஸோ அதுக்கு நம்ம வந்து மேக்ஸிமைஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த இப்போ நம்மளுக்கு லாபம் வேணும்னா லாபம் நம்மளுக்கு அதிகமா வேணும்னா நம்ம வந்து செலவுகளை குறைக்கணும். ஸோ அப்ப Z வந்து சில நேரங்கள்ல வந்து மினிமைஸ் வேல்யூவாகவும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ வரம்புகள்ங்கிறது நம்ம நமக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்குன்னு சொல்றது. ஸோ எத்தனை மணி நேரத்துக்குள்ள நம்ம வந்து லாபத்தை எடுக்கணும், இல்ல எத்தனை எத்தனை மேன் பவர் வச்சு நம்ம அந்த லாபத்தை எடுக்கணும், அதை எல்லாத்தையுமே வந்து கான்ஸ்டன்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ஒரு கன்ஸ்டன்ஸ் ஒரு ஒரு குறிப்பிட்ட பவுண்டரிஸ்குள்ள கொடுத்து இதுக்குள்ள நீங்க வந்து லாபத்தை மேக்ஸிமைஸ் பண்ணித்தாங்க, இல்ல செலவை வந்து குறைச்சுத்தாங்கன்னு சொல்ற அந்த கன்ஸ்டன்சன்ஸ் அதுக்கு பேர் வந்து இன்இக்வாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்கமிங் சம்ஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல இந்த சிம்பிள்ஸ் நீங்க வந்து பாக்குற மாதிரி இருக்கும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு நிறைய இடத்துல இந்த சிம்பிள்ஸ் வரும். இது எது குறிக்கும்னா ஒரு இன்இக்வாலிட்டிஸை குறிக்கும். ஏன்னா நமக்கு ஒரு டெஃபினைட் ஒரு பவுண்டரிஸ் இருக்கு. அந்த பவுண்டரிஸ் அதாவது நமக்கு சில காரணங்கள் இருக்கு, சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த ஃபேக்டர்ஸை அப்ளை பண்ணித்தான் நம்ம வந்து அந்த Z வேல்யூவை அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு சில வேரியபிள்ஸ் இருக்கும். எதை நம்ம தீர்மானிக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ உங்களுக்கு நான் வேற ஒரு சம் காட்டுறேன். ஸோ இப்போ ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். ஒரு தொழிலாளி 2 வகை பொருட்களை A மற்றும் B ஐ தயாரிக்கிறார். ஒரு பொருளுக்கு 3 மணி நேரம், B க்கு 2 மணி நேரம் தேவை. அவர் அவரிடம் மொத்தம் 18 மணி நேரம் உள்ளது. ஒவ்வொரு ஏவுக்கும் ரூ. 60 லாபம், B க்கும் ரூ. 40 லாபம் கிடைக்கும். அவர் எவ்வளவு பொருட்களை A அண்ட் B தயாரிக்க வேண்டும் அதிகபட்ச லாபம் பெற? ஸோ இப்ப நான் வந்து ஒரு 2 பொருள் தயாரிக்கணும்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட டோட்டலா 16 ஹவர்ஸ் கொடுக்குறாங்க. ஏ பொருளை தயாரிக்கிறதுக்கு எனக்கு 3 மணி நேரம் தேவைப்படுது. ஸோ ஏ பொருளை தயாரிக்கிறதுக்கு எனக்கு 3 மணி நேரம் தேவைப்படுது. பி பொருளை தயாரிக்கிறதுக்கு 2 மணி நேரம் தேவைப்படுது. ஸோ இப்ப நான் ஏவை தயாரிச்சேன்னா எனக்கு வந்து ரூ. 60 லாபம். பிஏ நான் தயாரிச்சேன்னா எனக்கு ரூ. 40 லாபம். ஸோ என்கிட்ட என்ன சொல்றாங்க, டோட்டலா என்கிட்ட இருக்கிற டைமிங் வந்து 18 ஹவர்ஸ். ஸோ இப்ப நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு, ஒரு ஒரு பொருள் ஏவுக்கு 3 மணி நேரம், பிக்கு 2 மணி நேரம். ஸோ என்கிட்ட டோட்டலா இருக்கிறது வந்து 18 ஹவர்ஸ். ஸோ ஏ ஒன்றுக்கு வந்து எனக்கு ரூ. 60 லாபம், பி ஒன்றுக்கு வந்து ரூ. 40 லாபம். ஸோ இதுல என்ன என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, நீங்க கொஸ்டின் நல்லா தெளிவா படிங்க. அதிகபட்ச லாபம் பெற, ஸோ மேக்சிமைஸ் ப்ராஃபிட். ஸோ இது வந்து அதிகபட்ச லாபம் வந்து எப்ப எனக்கு கிடைக்கும், எந்த பொருளை எந்த அளவுக்கு நான் செஞ்சா எனக்கு அதிகபட்ச லாபம் கிடைக்கிறதுன்னு தான் கொஸ்டின். ஸோ என்னுடைய நோக்கம் அப்ஜெக்டிவ் வந்து லாபம் அதிகபட்சமாக மேக்சிமைஸ் செய்ய வேண்டும். ஸோ எனக்கு இருக்கிற காரணிகள் அதாவது வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்கு, எக்ஸ் தயாரிக்கப்படும் ஏ பொருட்களின் எண்ணிக்கை, அதாவது ஏவை நான் எத்தனை தயாரிக்கணும்னு எனக்கு தெரியாது, பிஏ எத்தனை தயாரிக்கணும்னு தெரியாது. இதுதான் என்னுடைய வேரியபிள்ஸ். ஸோ நான் இதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்னுடைய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், ஜட்டுங்கிறது என்னோட லாபம். ஸோ லாபமா, ஸோ ஏக்கு வந்து எவ்வளவு லாபம் 60, எத்தனை நான் தயாரிக்க போறேன் தெரியாது. ஸோ அதனால எக்ஸ். ஒய்யோட லாபம் வந்து 40, ஒய் எத்தனை தயாரிக்க போறேன் தெரியாது, பி எத்தனை தயாரிக்க போறேன் தெரியாது. ஸோ அதுக்கு ஒய். ஸோ என்னுடைய லாபம் வந்து ஜட்டுன்னு நான் வச்சிருக்கேன். ஸோ ஏங்கிற பொருளை நான் தயாரிக்க எனக்கு ரூ. 60 லாபம் கிடைக்கும். ஆனா எத்தனை பொருளை நான் தயாரிக்க போறேன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால எக்ஸ். பிஏ தயாரிக்கிறதுக்கு எனக்கான லாபம் வந்து 40. ஸோ ஆனா எத்தனை தயாரிக்க போறேன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால ஒய். ஸோ இதுதான் வந்து நமக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை வச்சுதான் இப்ப நான் வந்து எத்தனை மேக்ஸிமைஸ் ப்ராப்ளமா கண்டுபிடிக்க போறேன். ஸோ எனக்கு இதுக்கான கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க, இந்த கொஸ்டின்ல எனக்கு இருக்கிற ஒரே கன்ஸ்ட்ரைன்ட் வந்து என்கிட்ட மொத்தம் 18 மணி நேரம் தான் இருக்கு. ஓகே, டோட்டலா என்கிட்ட 18 மணி நேரம் தான் இருக்கு. ஸோ அப்ப அதை எப்படி எழுதலாம், நேர வரம்பு எனக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, ஸோ ஏவை தயாரிக்கிற பொருளுக்கு எனக்கு 3 மணி நேரம் ஆகும். ஆனா எத்தனை தயாரிக்க போறேன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால எக்ஸ். பிஏ தயாரிக்க எனக்கு 2 மணி நேரம் தேவைப்படுது. ஆனா என்னால எத்தனை தயாரிக்க முடியும்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒய். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18. நான் மேக்சிமம் என்னால 18 மணி நேரம் ஒர்க் பண்ண முடியும். நான் மேக்சிமம் 18 மணி நேரம் ஒர்க் பண்ணலாம், இல்ல அதுக்குள்ளேயும் நான் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து கிரேட்டர் தென்
ஆர் ஈக்குவல் டு 18. ஒன்னு 18க்கு மேல போகக்கூடாது. 18 தான் மேக்சிமம். என்னுடைய நேர வரம்பு வந்து டோட்டலா 18. ஸோ 3x பிளஸ் 2y கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கேன். ஈக்குவல் டு ஒரு கிரேட்டர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 18 நான் கொடுத்துருக்கேன்னா என்னுடைய மேக்சிமம் டைம் வந்து 18 மணி நேரம். ஸோ எனக்கு எதிர்மறை எண்ணங்கள் இல்லாததுனால, ஸோ எனக்கு டைம்ல இருக்கிறதுனால என்னால நெகட்டிவ்ல வேல்யூஸ் எடுக்க முடியாது. எக்ஸ் அண்ட் ஒய்க்கு என்னால நெகட்டிவ் வேல்யூஸ் எடுக்க முடியாது. ஸோ மேபி நான் வந்து செய்யாம கூட போகலாம். அதனால தான் நான் வந்து எக்ஸுக்கு வந்து 0 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸிமம் நான் செய்யாம போயிடலாம். ஆனா என்னால நெகட்டிவ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் 0, ஒய் கிரேட்டர் தென் 0. ஸோ அதனால ரெண்டுமே எனக்கு பாசிட்டிவ் வேல்யூவா தான் இருக்க போகுது. ஸோ ஸ்டெப் 1 பாருங்க. ஸோ இங்க இருக்கிற இந்த வேல்யூவை நமக்கு சப்ஸ்டிட் பண்ணுவோம். 3x பிளஸ் 2y கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18. ஸோ இதை வந்து மேக்ஸிமம் எனக்கு வந்து 18. ஸோ அதனால நான் ஈக்குவல் டு 18 போட்டுக்கிறேன். என்னுடைய மொத்த வரம்பையும் நான் எடுத்து ஈக்குவல் டு 18 போட்டுக்கிறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்தீங்கன்னா 3x இன்டூ 0 பிளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 18. ஸோ 3x 0 வந்து 0 ஆயிடும். 2y இஸ் ஈக்குவல் டு 18. y இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ இப்போ நீங்க ஒய்க்கு 0 போட்டீங்கன்னா 3x இன்டூ 0 ஈக்குவல் டு 18. ஸோ 3x ஈக்குவல் டு 18. 3x வந்து 6. ஸோ என்னுடைய என்னுடைய எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் எனக்கு மேக்ஸிமம் வேல்யூவா இருக்க போகுது. ஸோ இந்த கண்டிஷனை வந்து இது வந்து கிராஃபிக்கல் மெத்தட்ல நான் போடணும். ஸோ கிராஃப் இல்லாம நான் உங்களுக்கு அப்படியே கன்சென்ட் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு வந்து மொத்தம் 3 பாயிண்ட் கிடைச்சிருக்கும். அந்த 3 பாயிண்ட் என்னென்ன, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நான் இதை சப்ஸ்டிட் பண்ணதுனால எனக்கு கிடைச்சிருக்கிற 2 பாயிண்ட் என்ன, 0,9 1, 6,0 1. ஸோ இந்த 3 வேல்யூவும் எதுல எடுத்துட்டு போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம், லாபத்துல சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ இந்த ஜெட் வேல்யூல அந்த நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற 3 வேல்யூவும் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ z இஸ் ஈக்குவல் டு 0,0. அப்போ 60x, இங்க பாருங்க 60x பிளஸ் 40yங்கிறது தான் நம்மளுடைய லாபம், zங்கிற அந்த ஃபேக்டர். இப்போ z இஸ் ஈக்குவல் டு 0,0. அப்போ 60 இன்டூ 0 பிளஸ் 40 இன்டூ 0 0. ஏன்னா நான் எந்த ஒரு பொருளுமே பண்ணல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்டா எந்த பாயிண்ட் எடுக்க போறேன், 0,9. ஸோ 60 இன்டூ 0 பிளஸ் 40 இன்டூ 9. ஸோ 60 இன்டூ 0 0 பிளஸ் 40 இன்டூ 9 360. அதாவது 40 இன்டூ 9 வந்து 360. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, 6,0. ஸோ z இஸ் ஈக்குவல் டு 6,0. அப்போ 60 இன்டூ 6 பிளஸ் 40 இன்டூ 0. 40 இன்டூ 0 வந்து 0 ஆயிடும். 6 இன்டூ 60 360. ஸோ எனக்கு இந்த 2 புள்ளிகளுமே எனக்கு மேக்ஸிமம் வேல்யூவா எவ்வளவு கொடுக்குது, 360 ருபீஸ் கொடுக்குது. ஸோ எக்ஸ் வந்து 6 இருக்கும் போது, அதாவது ஏங்கிற அந்த பொருளை 6 பொருள் நான் 8 மணி நேரத்துல பண்ணா எனக்கு அதிகபட்ச லாபமா 360 ரூபாய் கிடைக்கும். இதுவே நான் ஏவை பண்ணவே இல்லை, ஏங்கிற அந்த ஒரு பொருளையே பண்ணாம பிஏ மட்டும் நான் எத்தனை பொருள் பண்ணேன்னா 9 பொருள் நான் அந்த 18 மணி நேரத்துல பண்ணேன்னா எனக்கு அதிகபட்ச லாபமா 360 ரூபாய் கிடைக்கும். ஸோ அதாவது ஏதாவது 6 பொருள் ஏ மட்டும் அல்லது 9 பொருள் பி மட்டும் தயாரித்தால் அவருக்கு அதிகபட்சமாக 360 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு லீனியர் ப்ரோக்ராமிங் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ரியல் டைம் ப்ராப்ளம்ல நம்ம ஒரு ரியல் டைம் ப்ராப்ளமை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு அதிகபட்ச லாபம் என்னன்னு கண்டுபிடிக்கிற ஒரு மேத்தமெட்டிக் டூல்ஸ், ஒரு கணித முறை தான் வந்து இந்த லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ இதுல நம்மளுக்கு வந்து இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த கொஸ்டின்ஸை வச்சு இப்போ அந்த கொஸ்டின்ஸை பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு உன்னுடைய அப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்ட் என்ன, ஸோ எதை நம்ம அதிகபட்சமா குறைஞ்சபட்சமா விரும்புறோமோ அதை தான் வந்து இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ எப்படி இருந்தாலும் எக்ஸாம்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டெஃபினிஷன் பேஸ்ல ஒரு சில சம்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்க கொஸ்டினை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி டீகோட் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கிறது முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து நீங்க பிரிச்சு எழுதிட்டீங்கன்னாவே ஈஸியா வந்து கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். ஸோ எனக்கு என்ன கேட்குறாங்க, ஏன்னு ஒரு பொருளை நான் 3 மணி நேரம் பண்ண போறேன்,
3 மணி நேரத்துல பண்ண போறேன். பிங்கிற ஒரு பொருளை 2 மணி நேரத்துல பண்ண போறேன். ஸோ எனக்கு மொத்தமாவே 18 மணி நேரம் தான் இருக்கு. என்னுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் 18 மணி நேரம். அப்போ ஏங்கிற ஒரு பொருளை நான் பண்ணேன்னா எனக்கு 60 ரூபாய் லாபமும், பிங்கிற ஒரு பொருளை நான் பண்ணும்போது 40 ரூபாய் எனக்கு லாபமும் வரும்போது, மேக்சிமம் இந்த 18 மணி நேரத்துல எத்தனை பொருளை நான் பண்ணா எனக்கு மேக்சிமம் லாபம் கிடைக்க போகுதுங்கிறது தான் வந்து கொஸ்டின். ஸோ நீங்க இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு எழுதிட்டீங்கன்னா, உங்கள் இப்போ உங்களுக்கு என்ன தெரியாதோ அதை வேரியபிள்ஸா வச்சுக்கலாம். ஸோ இங்க நமக்கு 2 பொருள் இருக்கிறதுனால 2 பொருளையுமே எத்தனை பண்ண போறோம்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால ஏக்கு வந்து எக்ஸ்னும் பிக்கு வந்து ஒய்னும் நீ வச்சுக்கிட்டீங்கன்னா, நம்மளுடைய மேஜர் அப்ஜெக்டிவ் என்ன? லாபம். லாபத்துக்கான ஃபார்முலா ஜட்ன்னு வச்சு, ஸோ ஏங்கிற பொருளுக்கு எத்தனை லாபம்? 60 ரூபாய். ஆனா எத்தனை பண்ண போறோம் தெரியாது. ஸோ அதனால 60x. பிங்கிற ஒரு பொருளுக்கு எத்தனை ரூபாய் லாபம்? 40. ஆனா எத்தனை பண்ண போறோங்கிறது தெரியாது. ஸோ ஒய். ஸோ z is equal to 60x by y. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை நீங்க ஃப்ரேம் பண்ணிட்டீங்கனாலே மீதி கொஸ்டினை ஈஸியா போட்டுடலாம். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம கிட்ட இருக்கிற கன்ஸ்டன்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு இருக்கிற மேக்ஸிமம் கன்ஸ்டன்ட்ஸ் வந்து நேரம். ஸோ ஏங்கிற ஒரு பொருளை நான் 3 மணி நேரம் பண்ண போறேன். ஆனா எத்தனை பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால 3 இன்டூ எக்ஸ் பிளஸ் பிங்கிற ஒரு பொருளை நான் 2 மணி நேரம் பண்ண போறேன். ஆனா எத்தனை பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால ஒய். ஸோ நானா எனக்கு மேக்சிமம் டைம் எத்தனை பண்ண போறேன்? 18 மணி நேரம் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கிரேட்டர் தான் இது ஈக்குவல் டு 18. ஸோ டைம் கன்ஸ்டன்ஸா இருக்கிறதுனால எனக்கு இந்த ரெண்டுமே வந்து மேக்சிமம் பாசிட்டிவ் வேல்யூவா தான் வரும். நெகட்டிவ் வேல்யூ வராது. அதாவது 0க்கு மேலதான் வரும். வேணா 0வும் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல எதனா ஒரு பொருள் நான் பண்ணாம கூட விட்டுடலாம். ஏங்கிற ஒரு பொருளை பண்ணாம பி மட்டும் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல பிங்கிற ஒரு பொருளை பண்ணாம ஏங்கிற ஒரு பொருளை மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கலாம். சோ அதனாலதான் எக்ஸுக்கு வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். பி ஒய்க்கு வந்து 0ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். சோ 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 0வும் இருக்கலாம். அதனாலதான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. சோ இந்த ஈக்குவேஷன்ஸை நான் ஃப்ரேம் பண்ணிடுறேன். 3x plus y is 2y is equal to 18. So x is equal to 0. ஏவை நான் பண்ணவே இல்லைன்னா எனக்கு y எத்தனை பண்ணுவேன்? 9 பொருள் பண்ணுவேன். பிங்கிற ஒரு பொருளை நான் பண்ணவே இல்லைன்னா ஏவை எத்தனை பண்ணுவேன்? 6 பொருள் பண்ணுவேன். ஸோ எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இங்க x is equal to 0 நீங்க கொடுத்தீங்கன்னா 3 into 0 plus 2y is equal to 18. 2y is equal to 18. சோ இங்க நான் வந்து x is equal to 0 னும் y is equal to 0 னு வச்சுக்கிறேன். சோ x is equal to 0 னும் சோ x is equal to 0 னும் y is equal to 0 னு நான் சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு 2 புள்ளி வரப்போகுது. சோ இப்போ நான் என்னுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன? லாபத்தை நான் கண்டுபிடிக்கிறோம். சோ அதனால இப்ப எனக்கு இருக்கிற மொத்த 3 புள்ளி x is equal to 0, 0, y is equal to 0, 9 and 6 is 6, 0. இந்த 3 பாயிண்டையும் எந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம்? லாபத்துல சப்ஸ்டிட் பண்ண போறோம். சோ நான் 0, 0ன்னு பண்ணும்போது எதுவுமே பண்ணாம விட்டுட்டேன்னா எனக்கு எந்த ஒரு லாபமே வராது. சோ அதனால 0, 0 வந்து போயிடும். சோ இப்ப நான் பி மட்டும் 9 பண்ணேன்னா ஏவை நான் பண்ணவே போறதில்ல. அதனால இங்க 0 பண்ணா 0 அடிச்சிரும். சோ 40 into 9 360. இங்க ஏ மட்டும் 6 பண்ணனா 60 into 6 360. சோ இதுதான் மேக்சிமம் ஒரு கிடைக்க வேண்டிய லாபம் வந்து 360 ருபீஸ். சோ இது ஒரு பேசிக் சம்ஸ். ஒவ்வொரு கொஸ்டின்லயும் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது 3 விஷயம் தான். ஒண்ணு அந்த கொஸ்டினுடைய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அதை நீங்க ஃப்ரேம் பண்ணியா. அதுக்கடுத்து அந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு கொடுத்திருக்க கன்ஸ்டன்ட்ஸ், அதாவது என்னென்ன வரம்புகள் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்து எத்தனை வேரியபிள்ஸ், எதை நம்ம கண்டுபிடிக்க போறோம் அதுங்கிறத வேரியபிள்ஸ்ல நம்ம கண்டுபிடிக்கணும். சோ நெக்ஸ்ட் வந்து feasible diligence. அதாவது இப்ப நான் இந்த
இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் இது மூணுத்தையும் சாத்தியப்படுத்துற ஒரு ஒரு ரிலிஜனை வந்து ஃபீசிபிள் ரிலிஜன் சொல்லுவாங்க. ஸோ ஃபீசிபிள் ரிலிஜன் சாத்தியமான பகுதிங்கிறது கன்ஸ்டன்ட்ஸ் வரம்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் அனைத்து புள்ளிகளின் தொகுப்பு ஃபீசிபிள் ரிலிஜன்ஸ் ஆகும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த சம்ஸ்ல சொன்ன மாதிரி இங்க பாருங்க, நீங்க நான் 0,0 கொடுத்துருக்கேன். ஏவை வந்து 0,2, பி வந்து 3,0. சேம் நீங்க இந்த கொஸ்டினே கூட எடுத்துக்கோங்க. இங்க நமக்கு எத்தனை 3 புள்ளி கிடைச்சிருக்கு? 0,0, 0,9 அண்ட் 6,0. இந்த 3 ரிலிஜனுமே நீங்க ஒரு கிராஃப்ல பிளாட் பண்ணீங்கன்னா இது மூணுமே வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல நமக்கு கிடைக்கும். அதாவது இங்க 2,0 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுவே நீங்க 0,9 கொடுத்தீங்கன்னா இங்க வரும், நீங்க 6,0 கொடுத்தீங்கன்னா இங்க வரும். ஸோ இந்த இந்த ஸ்ட்ரைட் லைன் நீங்க வரைஞ்சீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் லைன் கீழே இருக்கிற அத்தனை ரிலிஜனுமே வந்து ஃபீசிபிள் ரிலிஜன்ஸ். அதாவது நமக்கு கொடுத்திருக்கிற கன்சைன்ஸ், நமக்கு கொடுத்திருக்கிற வரம்புகள் அத்தனை பாயிண்ட்ஸுமே நம்ம வந்து மேட்ச் பண்ணி ஒரு கிராஃப் வரைஞ்சுனா அந்த கிராஃபுக்கு கீழே வர அத்தனை ஏரியாவுமே வந்து சாத்தியமான பகுதிகள்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒன்று காட்டுறேன். ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் 2024ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். அதாவது an objective function z is equal to 8x ax plus by is a maximum point at 8,2 and 4,6. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டு புள்ளிலையுமே வந்து இந்த எக்ஸ்ங்கிற இந்த ஜட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து மேக்சிமமா இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட் நீங்க எத்தனை போய் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இதுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதே வேல்யூ தான் இந்த பாயிண்ட் நீங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ அதுதான் இது மீனிங். ஸோ இந்த ரெண்டு புள்ளிலுமே வந்து அது அதிகபட்சமாகும். அப்போ என்ன கண்டிஷன் நமக்கு கொடுக்குறாங்கன்னா இஃப் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அதாவது ஏங்கிற ஒரு வேல்யூ வந்து 0ல இருந்து இந்த கிரேட்டர் தென் பாசிட்டிவ் வேல்யூவா தான் இருக்கும், நெகட்டிவ் வேல்யூவா இருக்காது. அதே மாதிரி பிங்கிற ஒரு வேல்யூவும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ இதுவும் கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் வேல்யூவா தான் இருக்கும், நெகட்டிவ் வேல்யூவா இருக்காது. ஸோ இதுக்கு இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா இப்போ ஏ அண்ட் பிங்கிற ஒரு வேல்யூவை நீங்க இன்டு பண்ணீங்கன்னா அது என்னவா இருக்கும்னா 25 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தென் த மேக்சிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷன், இந்த ஜட்டுங்கிற ஒரு இந்த ஃபங்க்ஷனோட மேக்சிமம் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் புரியுதுல, நம்மளுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன், இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து 2 பாயிண்ட்ல வந்து மேக்சிமம் வேல்யூ தரும். ஒன்னு வந்து 8,2, இன்னொன்னு வந்து 4,6. ஸோ இதுக்கு என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்க? ஏங்கிற ஒரு வேல்யூ கண்டிப்பா பாசிட்டிவ் வேல்யூவா தான் இருக்கும், பிங்கிற ஒரு வேல்யூவும் பாசிட்டிவ் வேல்யூவா தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பாசிட்டிவ் வேல்யூ நீங்க இன்டு பண்ணீங்கன்னா நமக்கு வர்ற ஆன்சர் வந்து 25. ஸோ தென் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இது என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணிடுவோமா? ஸோ நமக்கு நமக்கு தெரிஞ்சது என்ன, ஒரு ஜட்டுங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய்ங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டு புள்ளிகள்ல வந்து சமமானதாக அதிகபட்சமா உள்ளது. இந்த ரெண்டு புள்ளிலுமே இந்த ஃபங்க்ஷன் வந்து மேக்சிமம் வேல்யூவை தருதுன்னு சொல்றாங்க. ஸோ என்னென்ன புள்ளி? ஏங்கிற ஒரு புள்ளி வந்து 8,2. ஸோ இங்க வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்னும் செகண்ட் வந்து ஒய்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ் அண்ட் ஒய்யும் இந்த ஃபங்க்ஷன் எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க, இதையும் எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இது ரெண்டுமே வந்து நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? சமம். ஏன்னா இது ரெண்டுத்திலுமே வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து மேக்சிமம் வேல்யூவை கொடுக்கும். ஸோ அப்ப அதாவது எக்ஸ், அப்ப ஜட், இது வந்து ஜட் ஏன்னு வச்சுக்கோங்க. ஜட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜட் பி, அதுதான் அந்த பாயிண்ட். ஜட் ஏ அதாவது இந்த ஏங்கிற வேல்யூவை இங்க எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணி ஒரு வேல்யூ வருது வந்து அது எதுக்கு ஈக்குவல் சொல்றாங்க? இந்த பிங்கிற பாயிண்ட்டை நீங்க எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணாலும் ரெண்டும் நமக்கு சமமான ஒரே வேல்யூ தான் கொடுக்கும். அதுதான் ஜட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜட் பி. ஸோ இப்போ ஏவோட எக்ஸோட வேல்யூ என்ன? இங்க ஜட் ஏ என்னவா இருக்கும்? ஜட் ஏ வந்து எக்ஸ்ங்கிற வேல்யூ என்ன சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 8a பிளஸ் ஒய்யோட வேல்யூ 2, அப்போ 2b.
இப்போ ஜட்டுங்கிற வேல்யூக்கு இந்த பாயிண்ட் எடுத்து போய் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஜட் பி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 4a பிளஸ் இங்க 6 இருக்கிறதுனால 6b 6b. ஸோ இங்க எடுத்துமே சப்ஸ்டிட் இது ரெண்டுமே நமக்கு சமம். ஸோ அப்போ என்ன வரும் 8a plus 2b is equal to 4a plus 6b. ஸோ இப்போ a எல்லாம் ஒரு பக்கமாகவும் b எல்லாம் நீங்க ஒரு பக்கமா கொண்டு வந்தீங்கன்னா இது இந்த பக்கம் வந்துடும், இது இந்த பக்கம் போயிடும். ஸோ அப்ப என்ன வரும், இங்க இருக்கிற பாசிட்டிவ் வேல்யூ அந்த பக்கம் போச்சுன்னா நெகட்டிவ் ஆகும், இங்க இருக்கிற பாசிட்டிவ் வேல்யூ இந்த பக்கம் வந்துச்சுன்னா நெகட்டிவ் ஆயிடும். ஸோ இங்க இருக்கிற பாசிட்டிவ் இந்த பக்கம் வரும்போது ஸோ இங்க இருக்கிற பாசிட்டிவ் இந்த பக்கம் வரும், இங்க இருக்கிற பாசிட்டிவ் வேல்யூ இங்க நெகட்டிவ் ஆகும்போது இங்க இருக்கிற பாசிட்டிவ் வேல்யூ இப்படி போகும்போது நெகட்டிவ் ஆகும். ஸோ 8a மைனஸ் 4a இஸ் ஈக்குவல் டு 6b மைனஸ் 2b. ஸோ இப்போ 8ல 4 போச்சுன்னா 4 4a, 6ல 2 போச்சுன்னா 4b. ஸோ இங்க இருக்கிற 4 இங்க இருக்கிற 4 கேன்சல் ஆயிடும். ஸோ இங்க இருக்கிற 4 இங்க இருக்கிற 4 கேன்சல் ஆயிடும். அப்ப a இஸ் ஈக்குவல் டு b. ஏவும் பியும் சமன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்திருந்தாங்க, நமக்கு இன்னொரு கண்டிஷன் என்ன, ஏபி இஸ் ஈக்குவல் டு 25 கொடுத்திருந்தாங்க. சோ என்ன கண்டிஷன் அது, ஏபி வந்து நமக்கு 25, ஏவும் பியும் சமன்னா அப்ப ஏல எடுத்துட்டு போய் பியை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும், ஏ ஸ்கொயர்னு வரும். ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25னா ஏ என்னவா இருக்கும், 25க்கு ரூட் எடுத்தீங்கன்னா அது வந்து 5. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 5. இது கண்டிஷன் ப்ரூவ் ஆயிடுச்சா? இங்க என்ன கண்டிஷன் கொடுத்திருந்தாங்க, நமக்கு a இன்டூ பி வந்து 25, நமக்கு ஏவும் பியும் சேம். அப்ப a இன்டூ ஏ வந்து 25, ஏ ஸ்கொயர் வந்து 25, 5க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா அது 5. ஸோ ஏ வந்து 5. இங்க என்ன கண்டிஷன் கொடுத்தாங்க, ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 0. ஸோ இப்போ நீங்க ஏ 5 கொடுத்தீங்கன்னா 5 வந்து 0 விட பெருசு. இப்போ ஏ 5னா ஆட்டோமேட்டிக்கா பியும் 5, அதுவும் 0 விட பெரிய பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ ஏ இன்டூ 5, ஏவும் 5 பியும் 5. அப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் இந்த ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ இதுல எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து போய் சப்ஸ்டிட் பண்ணாலும் சேம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ இங்க இதுல எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த z வேல்யூல நீங்க எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா a இன்டூ 5, அதாவது 8a பிளஸ் 2b, அதாவது 8a பிளஸ் 2b. நம்மளுக்கு ஏவும் 5 பியும் 5. ஓகே, இப்போ இதுல எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணீங்க 8 இன்டூ 5 பிளஸ் 2 இன்டூ 5. அப்போ 8 இன்டூ 5 40 பிளஸ் 2 இன்டூ 5 10. நீங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 50. அப்போ ஆன்சர் என்ன வரும், நமக்கு ஆன்சர் என்ன வரணும், அப்போ ஆப்ஷன் பி வந்து 50. ஸோ இந்த பாயிண்ட்ல நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ நீங்க இந்த பாயிண்ட்ல செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதே ஆன்சர் தான் 50 வரும். பார்க்கலாமா? ஃபோர் ஏ பிளஸ் 6b. ஸோ 4 இன்டூ ஏ, ஏ வந்து 5, 4 இன்டூ 5 பிளஸ் 6 இன்டூ 5. So 4 into 5, 20. 6 into 5, 30. 30, 40 is equal to 50.
ஸோ அதனால தான் இந்த ஃபங்க்ஷன், அதாவது ஜட்டுங்கிற வந்து வேல்யூ இந்த ரெண்டு புள்ளிலுமே சமமான ஒரு மேக்ஸிமம் வேல்யூ 50ங்கிறத கொடுக்கு. அப்போ அந்த ஏங்கிற எந்த ஃபேக்டர் வேல்யூல நமக்கு 50 வருதுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது மேக்ஸிமம் வேல்யூ என்ன? 50. ஸோ ஒரு லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகேப் மட்டும் இன்னைக்கு பார்த்துப்போம். மீதி அப்கமிங் ப்ராப்ளம்ஸை வந்து அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். எனக்கு ஜஸ்ட் ஒரு ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் வந்து லீனியர் ப்ரோக்ராமிங். லீனியர் ப்ரோக்ராமிங் எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம்? ஸோ ஒரு அப்ஜெக்டிவ் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த அப்ஜெக்டிவோட மேக்ஸிமம் வேல்யூ என்னவா இருக்கும், மினிமம் வேல்யூவா என்ன இருக்கும். அதாவது ஒரு அப்ஜெக்டிவ் ஒரு கொடுக்க போறாங்க, அதுக்கு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுக்க போறாங்க, சில வரம்புகள் கொடுக்க போறாங்க. ஸோ அந்த வரம்புக்குள்ள அந்த இலக்கு வந்து எந்த அளவுக்கு அதிகபட்சமா ஒரு வேல்யூ கொடுக்கும், எந்த அளவுக்கு ஒரு குறைஞ்சபட்சமா வேல்யூ கொடுக்குங்கிறது தான் கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட் தான் வந்து லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங்ல நம்ம மொத்தம் 3 விஷயங்கள், ஒரு சம்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய 3 விஷயம், முக்கியமான விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அதாவது அந்த அந்த ப்ராப்ளமுடைய மெயின் நோக்கம் என்ன, எதை நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம், அது அதிகமா கண்டுபிடிக்க போறோமா, குறைவா கண்டுபிடிக்க போறோமா, இதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டீகோட் பண்ணணும். அதுக்கு நமக்கு கொடுத்திருக்கிற கன்சைன்ஸ் என்ன, வரம்புகள் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அந்த வரம்புகளை அப்ளை பண்ணி அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை சால்வ் பண்ணி அதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுக்கு வந்து சில வேரியபிள்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. அதாவது என்ன வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம், அந்த வேல்யூவை அந்த வரம்புகளை வச்சு அதனுடைய அப்ஜெக்டிவை கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸாம்பிள் என்னென்ன பார்த்தோம் இந்த பாஸ். இது வந்து லாஸ்ட் இயர்ல கேட்ட கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நான் பிடிஎஃப், ஐ மீன் இதனுடைய வேர்ட் காப்பி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு முறை செக் பண்ணுங்க. அப்கமிங்ஸ்ல வந்து ரிமைனிங் ஃபீஸிபிள் ரிலிஜன்ஸை வச்சு வந்திருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.